ஆல்பபெட் எஸ்லெஸ் நேம் ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கம், அவமானம், வலி, வேதனை வந்து ஏதாவது ஒரு ஃபீமேல் வந்து இவங்களை பேசி பிரெக்னன்சியா இருக்கும்பொழுது நிறைய கோவப்பட வேணாம். மூட் ஸ்விங்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஃபேமிலி ஒத்துழைக்கல, என்னோட மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஓகே ஆகும். இந்த வெல்த்தியான ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒரு டவுன்ஃபாலை சந்திப்பாங்க. ஏன்னா வெல்த் வந்து அவங்களோட கண்களை வந்து மறைக்குது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1க்கு 3 முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்றாங்க. ஃபாஸ்ட் வேண்டாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. டேரட் கார்ட் ரீடர் கவிதா தமிழரசு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆல்பபெட்டிக் எஸ்ல நேம்ல ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்பபெட் எஸ்லெஸ் நேம் ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கம், அவமானம், வலி, வேதனை வந்து ஏதாவது ஒரு ஃபீமேல் வந்து இவங்களை பேசி தரைக்குறைவா பேசி ரொம்ப வந்து மனசை வந்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் வைஸ் இவங்களை வந்து டம்ப் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ்ல டம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஸோ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னாலும் இவங்க வந்து அதை விட்டு வாக் ஓவர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன்னா சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இந்த 2026ல they are creating their own kingdom and king of pentacles by end of 2026 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு யார் வந்து அந்த கிங்டம்க்கு குயினா இருப்பாங்களோ அந்த குயினையும் அவங்க வந்து இந்த 2026ல வந்து சந்திப்பாங்க அப்படின்றது. ஸோ டெஃபினட்டா ஓவர் திங்கிங் வேண்டாம் அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பெட்டரா இருக்கு. மேம், ஆல்பபெட்டிக் டீல ஸ்டார்ட் ஆகக்கூடியவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்பபெட் டீல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது குழந்தை. நான் ரொம்ப நாளா செகண்ட் பேபிக்காக எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா 2வது குழந்தை பிறக்க போது. பிரெக்னன்சியா இருக்கும்பொழுது நிறைய கோவப்பட வேணாம். மூட் ஸ்விங்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஃபேமிலி ஒத்துழைக்கல, என்னோட மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது விட்டுருங்க. ஏன்னா பேபியோட ஹெல்த்தும் உங்களோட ஹெல்த்தும் தான் முக்கியம் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் நீங்க விடும்பொழுது பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ஓகே ஆகும். ஆனா அடுத்த கட்டம் போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ்வாவே இருக்கும். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னும் பொழுது அந்த சூஸ் பண்ண பார்ட்னர் வந்து ஒரு என்ன சொல்றது ஃபிளர்ட்டி டைப்பான ஒரு பார்ட்னர். அதனால இந்த 2026ல லவ் இஸ் தேர் அண்ட் பிரேக்கப் இஸ் தேர். ஃபேமிலிக்குள்ளாடி சண்டை இருக்கு, பிரெக்னன்சி, செகண்ட் பிரெக்னன்சி அண்ட் ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சு இருக்கு, நாங்க பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னும் அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து ரீயூனியன் இருக்கு. இவங்க வந்து ஒரு ஆசிலேஷன்லயே இருப்பாங்க. இந்த ஆசிலேஷன் வேண்டாம். ஒன்னு லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட் அப்படின்றது. இஃப் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதை வெளியில சொல்லுங்க. யாருக்காகவும் சுருக்கிக்க வேண்டாம் உங்களோட ஆராஸ், உங்களோட எனர்ஜிஸ் அப்படின்றத சொல்றேன். மேம், ஆல்பபெட்டிக் யூல நேம் ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஓகே, ஆல்பபெட் யூல வந்து நேம் ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2026 இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் அனலைசிஸ். நான் கரெக்டா, நான் சரியாதான் போயிட்டு இருக்கேனா, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேனா. ஏன்னா இப்போ அடுத்து திருமணத்திற்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒன்னு ரிலேஷன்ஷிப்பு கமிட்மெண்ட், அப்படி இல்லை அப்படின்னும் போது பிசினஸ் கமிட்மெண்ட், பார்ட்னர்ஷிப், ரெண்டுத்துலயுமே அவங்க ஒரு பாஸ் வச்சுட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவாங்க. 2026ல கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா, இத்தனை வருஷம் என்ன பண்றோம் நம்ம அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டா இல்லாத விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகிட்டு நல்ல சுற்றமும் நட்பும் அவங்களுக்கு வந்து சேரும். அண்ட் பவுண்டரிஸ் வேண்டாம், பிரேக் த பவுண்டரிஸ் அப்படின்ற கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் சொல்றாங்க. வேலைக்காக வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இங்கே வேலை வேணும், ஃபேமிலியை வந்து பார்க்கணும், வந்துட்டு திருமணம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற வாய்ப்புலாம் இந்த 2026ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பர். மேம், ஆல்பபெட்டிக் வீல நேம் ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஓகே, ஆல்பபெட் வீல பேரு ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்,
நான் பேசாம இருந்த இடத்துல எல்லாம் நான் பேசுறேன் அப்படின்ற வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் வந்து 3 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி ஒன்று பண்றேன், 2வது 3வது போலாமான்னா தாராளமா போலாம். டொனேஷன்ஸ் நிறைய பண்றாங்க அப்படின்னும் பொழுது தவறான பீப்புளை நம்பி இவங்க மணியை இன்வெஸ்ட் பண்றாங்க, மணியை டொனேட் பண்றாங்க. உண்மையா யார் இவங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்க வந்து டொனேஷனாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது வந்து பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் ஜெனரஸா இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுடைய கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு, ஆனா அந்த கட்டை வந்து ஈஸியா அவிழ்க்கலாம், நிறைய விசிபிளா பார்க்கலாம். அதை வந்து இவங்க எப்படின்னா தன்னை ரியலைஸ் பண்றது, தட் இஸ் ஓவர் திங்கிங் ஆர் இன்செக்யூரிட்டி, இது எல்லாத்துலயும் வந்து இவங்க தன்னை ரியலைஸ் பண்ணாங்கன்னா there is a beautiful 6 of cups அப்படின்னும் பொழுது there is a beautiful relationship reunion and also இவங்களோட பிசினஸ் ரீதியான ஒரு விஷயங்கள ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ரெண்டுமே கிடைச்சிருச்சு, ஆனா ரெண்டுத்தையுமே தக்க வச்சுப்பேனா அப்படின்னு கேட்டா ரெண்டுத்தையுமே தக்க வச்சுப்பாங்க. நெகட்டிவிட்டி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் சுத்தி இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சு அதுல இருந்து தூரம் வந்துட்டா 2026 சூப்பரா. ஓகே, சூப்பர் மேம். அடுத்ததா ஆல்பபெட்டிக் டபிள்யூல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம்ல இருக்கவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? டபிள்யூ ஆல்பபெட் டபிள்யூ வந்து 2026 கரேஜியஸா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? கரேஜே இல்லாம ஒரு மாதிரி டல்லா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். யூனிவர்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க, இவங்க அதை ரிசீவ் பண்ண தயாராக இருக்காங்களா அப்படின்றது. யூனிவர்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த ஃபைனல் வார்னிங் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் தவறான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தப்புப்பா, இதுல இருந்து சரியாய் வெளியில வா, அப்பதான் நான் உனக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை கண்டுபிடிச்சு இறை சக்தியை வந்து கைப்பற்றி இவங்க அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடியும், புது ஆரம்பங்கள் பிறக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னை விட வயசு கம்மியா இருக்கிற பெண்ணை லவ் பண்றது நல்லது. மேம், ஆல்பபெட்டிக் எக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்பபெட் எக்ஸ் அப்படின்றவங்க வந்து ஆல்ரெடி ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வெல்த்தியான ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒரு டவுன்ஃபாலை சந்திப்பாங்க. ஏன்னா வெல்த் வந்து அவங்களோட கண்களை வந்து மறைக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க சிங்கிள் பர்சனா நிறைய பேர் முதுகுல குத்துறத சந்திச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து அப்புறம் தெய்வத்தோட அருள் கிடைச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் உழைச்சு சம்பாதிப்பாங்க. இந்த 2026ல ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நெருங்கினவங்களோ தூரம் இருக்கிறவங்களோ கர்மாஸ் அப்படின்னு நம்ம எது பண்ணாலுமே நம்ம வந்து அனுபவிக்கணும். ஸோ க்ளோஸ் ஒன்ஸ் வந்து நிறைய கர்மா பண்ணவங்களை நம்ம கூட வச்சிருக்கோம்னா அவங்க அவஸ்தைப்படும் போது சேர்த்து இவங்களும் அவஸ்தைப்படுவாங்க. அதனால நல்லது நல்லவங்களை கூட வச்சிருக்கிறது நல்லது, பணம் இருக்கும் போதும் சரி பணம் இல்லாத போதும் சரி. மேம், ஆல்பபெட்டிக் ஒய்ல ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஓகே, ஆல்பபெட் ஒய்ல அவங்க நேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது விட்டு கொடுக்க வேண்டாம், உங்களோட பொசிஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம், டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்றாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க, சலிக்காம பதில் சொல்லுங்க, ஏன்னா அந்த பொசிஷனுக்கு நீங்க தகுதியான ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். யாரெல்லாம் அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்க்கிறாங்களோ அதை விட கம்மியான நபர்கள் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, ஹீலிங் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்ணலனா கூட ஹீல் பண்றதுக்கு இருப்பாங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1க்கு 3 முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்றாங்க. ஃபாஸ்ட் வேண்டாம், ஃபாஸ்டா 2026ல எதுவுமே வேண்டாம், சிட் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. சக்சஸ் ஆனா சூப்பரா இருக்கு. மேம், லாஸ்டா ஆல்பபெட்டிக் ஜெட்ல ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்பபெட்டிக் ஜெட்ல ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துல வந்து ரிசல்ட் வரல அப்படின்னும் பொழுது ரிசல்ட் வரும்.
ரிசல்ட் வருது அப்படின்றதுக்காக கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வேண்டாம் அப்படின்னது. கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்ஸ் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டாம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்புறம் வெளியில வரும்போது தான் தெரியும் எவ்வளவு வந்து கஷ்டமா இருக்கு இந்த வாழ்க்கையில. நபர்கள் வந்து எவ்வளவு டாக்ஸிக்கான நபர்கள் வந்து நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி உங்க முன்னாடி நின்னு போட்டி போடாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே தோக்கடிச்சுட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க. ட்ரூத் வந்து அவங்க பக்கம் இருக்குது. பட் டைலமோ மட்டும் வேண்டாம். ஸ்டிக் ஒன் திங், அதுல க்ரோ பண்ணுங்க அப்படின்றது சொல்றாங்க. சூப்பர் மேம். ஒவ்வொரு லெட்டருக்கும் அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள் மேம். நன்றி.